சிஇஓ ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். சிஇஓஸ்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறதுனால தான் அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எந்தெந்த விஷயம்லாம் உருட்டு எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ரகுலன்ஸ் இன்சைட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கோல் வந்து இந்த இயர்க்குள்ளார வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும், லைஃப்பில் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இந்தமாரி விஷயம்லாம் கோலில் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கன்சியூம் பண்ணாதீங்க. அண்ட் வர்ச்சோ ஃபோர்ஜில் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர்ஸ் வந்து இப்போ சேல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ 3D பிரிண்டிங் சர்வீஸும் பண்ணுறாங்க. என்ன மெட்டீரியல்னாலும் சரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க. இப்போ ஈகோ வேரியண்ட் ஆர்மரோடோவில் இருக்க நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பேக்கேஜிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. பாக்ஸிங், பாட்லிங், பவுச்சஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த சிஇஓ ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக லைவ் ஆகிட்டு இருக்கும். அந்த சிஇஓட்டு கூப்பிட்டு இதை கேட்குறது அதை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாயிண்ட் என்னென்னா இவங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் வந்து ரிட்டையர்ட் சிஇஓஸ்ட்டு தான் கேட்குறாங்க. அவங்களோட இப்போ இருக்கிற ரொட்டீனை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து பில்கேட்ஸ் கிட்ட போய்ட்டு உங்களோட ரொட்டீன் என்ன, இப்போ என்ன ரொட்டீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், காலைல நான் எந்திரிப்பேன், 5 மினிட்ஸ் வந்து நான் குயிக்காக வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் போடுவேன், இன்றைக்கி என்ன நான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் யோகா பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு மார்னிங் வாக் போவேன், அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதை வச்சுக்கிட்டெல்லாம் வந்து நீங்கள் ஒரு $1 பில்லியன் கம்பெனிலாம் பில்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் சிஇஓட ரொட்டீன். நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சிஇஓ ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஹசில் ஃபேஸில் இருக்கிறப்ப அவங்க என்ன ரொட்டீனில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நெவர் கோன் பி சம்திங் தட் யூ கேன் ஈவன் டூ இட். நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் 20 இயர்ஸ் இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் 16 hours a day. ஸோ அந்த 16 ஹவர்ஸில் வந்து என்னோடய வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐல் ப்ரிப்பேர் மை செல்ஃப். எதுக்காக அப்படின்னா டைமை சேவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து என்னோடய பழைய ஹாஸ்டல் வீடியோஸ்க்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எடிட்டிங்கே எதுவும் இருக்காது. கட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது. இப்போ நான் இந்த இதில் அப்லோட் பண்ணுறது எல்லாமே தம்ப்நெயில் மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி வீடியோஸ் வந்து இப்போ நான் ஷூட் பண்ணுறதில்ல. கடைசி, முன்னாடி, நடுவில் டிரான்சிஷன் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். சில வீடியோஸ் வந்து என் டீம் எடிட் பண்ணுவாங்க. பட் முக்கால்வாசி வீடியோஸ் வந்து இப்போ இதில் நான் போகிறதெல்லாம் அப்படியே ராவாக தான் போகிறேன். நடுவில் கட்டே கிடையாது. தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, இப்போ என்ன ஒத்துக்கோங்க, நான் ஒத்துக்கிறேன், நீங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து என்னோடய இனிஷியல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோவில் நடுவில் நான் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ இப்போ நான் எடிட் பண்ண மாட்டேன். அந்த வீடியோவை திரும்ப ஷூட் பண்ணுவேன். சில நேரம் 20 தடவை, 30 தடவை, 50 தடவை கூட ஆகும். அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். பட் பாயிண்ட் என்னென்னா அந்த 50 தடவை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 500 வீடியோ, 600 வீடியோலாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை ரீடேக் எடுத்தாலும் வந்து எப்படி வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை மூஞ்சில் காட்டாமல் நம்ம எடுக்கிறது. அண்ட் செகண்ட் வந்து தப்பு ஒரு வேளை நடக்க போகுது, நம்ம வாயில் வந்து சொல்ல போகிறோம், அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்படியே தப்பாக சொல்கிறோன்னா அது அப்படியே அடுத்த லைனில் எப்படி நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸில் வந்து 30 ரீல்ஸ் நான் பண்ணிவிடுவேன். ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு கண்டென்ட் தேவையில்ல, ஸ்கிரிப்ட் தேவையில்ல, ஜஸ்ட்டு டைட்டில் மட்டும் நான் எங்கேயோ ஒரு ஐடியா மட்டும் கிடச்சதுனா போதும், டைட்டில் மட்டும் இருந்தால் போதும். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற கண்டென்ட் வந்து கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் இது வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே டிஷர்ட் போட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதை நான் வந்து சைக்கிள் பண்ண சொல்லுவேன், மிக்ஸ் பண்ணி போட சொல்லுவேன். ஏன்னா ஒரே டிஷர்ட்டில் வந்து எல்லா வீடியோவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டிஷர்ட்டில் அந்த இதில் போடுறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண சொல்லுவேன். மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து 10 to 30 ரீல் கூட நான் பண்ணுவேன். அது இத்தனைக்கும் என் வேலைக்கு நடுவில். எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லிட்ரலி வந்து ஒரு 200 ரீல்ஸு 300 ரீல்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. ஸோ எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் நான் பேச முடியும். பட் இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் ஆஃப்டர் அ ப்ரிப்ரேஷன். ஸோ இது வந்து சும்மா பெருமைக்காகல, இது நிறைய எஃபர்ட் போட்டு இந்த இதுக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஹசில் ஃபேஸில் இருக்கிறப்ப வந்து தெர் இஸ் ஒன் திங் தட் வி டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி. எது அப்படின்னா டைம். ஸோ டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது, இருக்கவும் இருக்காது, பத்தவும் பத்தாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த நேரத்தில் வந்து நான் காலைல எழுந்திரிச்சு வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு மார்னிங் வாக் போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதெல்லாமே புருடா. ஸோ இதெல்லாம் வந்து ஐ நெவர் ஹேட் டைம் டு டூ இட். ஸோ நான் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றது, ஜிம்முக்கு போகிறது, காலைல இந்தமாரி வேலை செய்கிறப்ப ஏதோ ஒன்று இது பண்ணுறப்ப பக்கத்தில் டம்பிள்ஸ் இருக்கும், ஒர்க் அவுட் போடுவேன். ஸோ நான் மெயினாக வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ மற்றபடி வந்து வயிற்று தம்மியை வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுப்பேன். இப்போ கூட அப்போ ரொம்ப ஃபிட்டாக இருப்பேன், ஃப்ளாட்டாக இருப்பேன். ஸோ தட் இட் கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ஸ். நம்ம வெளியில் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராக்சர் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம ஸ்டாச்சர் வந்து கரெக்டாக இருக்கும், இப்படி கூண் விழுந்து இருக்காது, தொப்பை இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரிம்டாக ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது இருந்துச்சுன்னா வில் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ்.
மற்றபடி வந்து ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஈச்சு 20 மினிட்ஸ் ஈச்சு அப்போல்லாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்வயர்மெண்ட். சில மீட்டிங்ஸில் வந்து எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் இருக்கும். அந்த டீம் கூட ஒர்க் பண்ணி டிசைனை ஃபைனலைஸ் பண்ணணும், கண்டென்ட் அது ரிவ்யூ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். அது ஒன்று ஸ்ட்ரெச்சபிள். ஸோ இட் இஸ் நாட் லைக் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 5 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னா கம்பெனிலாம் ஓடாது. ஸோ இன்னைக்குள்ளார அந்த வேலையை முடிச்சாகணும், லீகல் ஒர்க் இருக்குது, ஆடிட்டிங் இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இல்லை நாளைக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி முடிச்சாகணும்னா நீங்கள் தான் முடிச்சாகணும். ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். செகண்ட் வந்து இந்த காமாக இருக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து உங்களால் வந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் யூ கேன் பி காம். நீங்கள் வந்து ஒரு ஒரு வார் ஜோனில் இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் ரூமில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு யோகா ரூமில் இருந்தாலும் சரி, 3 இடத்துலையுமே யூ கேன் ஹேவ் த சேம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் இனஃப். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்றது வந்துட்டோம், அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கிறோம். என்விரான்மெண்ட் வந்து ஷுடன்ட் இம்பேக்ட் அஸ். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ரூமில் வந்து கம்ஃபர்டபுளாக நான் உட்காந்து இந்த வீடியோ பண்ணுறேன், நாளைக்கு ஒரு வேளை எனக்கு இது இல்லை, கஷ்டப்படுற சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்றப்ப இந்த வேலையை இதேமாரி எஃபிஷியண்ட்டாக செஞ்சால் தான் நான் திரும்ப ஏதாவது முன்னுக்கு வரதுக்கான ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த என்விரான்மெண்ட்டு தான் என்னை வேலை செய்ய வைக்குதுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸோ அந்தமாரி ஆஸ் அ சிஇஓ வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சிஇஓஸ் வந்து அவங்களோட என்விரான்மெண்ட்டை அவங்களை இம்பாக்டே பண்ணாது, அவங்களோட க்ரோத்தை ஸ்பாயிலே பண்ணாது. நீங்கள் வந்து அமேசான் சிஇஓட இனிஷியல் டேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதவை வந்து அவர் டேபிளாக போட்டு அதில் உட்காந்து அவர் வேலை செய்வார். ஆஃபீஸில் வந்து அமேசான்னு பேப்பர் எழுதி ஒட்டியிருப்பார். இவ்வளோ தான் இருக்கும். இதே அலிபாபாவும் அதே தான், எல்லா கம்பெனிஸோட சிஇஓவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த என்விரான்மெண்ட்டில் அவர் மோட்டிவேட்டடாக எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷனோட ஒர்க் பண்ணதுனால தான் பெரிய கம்பெனி அமேசான் ஆச்சு. இல்லை எனக்கு வந்து நல்ல ஆஃபீஸ் இருக்கணும், என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு கம்ஃபர்ட் ஜோனில் நத்திங் வில் க்ரோ. ஸோ அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரி. கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்மளுக்கு யோசிக்கிறப்ப வீட்டில் வந்து அழகாக கோஸியாக ஒரு உட்காந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது, இது கம்ஃபர்ட் ஜோன் கரெக்ட். பட் அந்த இடத்துல என்ன வளரும்? நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறப்ப எப்படி நீங்கள் வளருவீங்க? நீங்கள் வந்து வீட்டில் ஒரு கம்ஃபர்டபுளாக ஏசியான ஒரு இடம் இருக்குது, சரி ஓகே நாளைக்கு ஏசி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் அந்த இடத்துல கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அப்போ கம்ஃபர்ட் ஜோன் இஸ் லைக் அ டெசர்ட். ஸோ அதில் வந்து வளரணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஸோ அதேமாரி இந்த சிஇஓ ரொட்டீன்ஸில் வந்து எல்லாமே ரிலாக்ஸ்டாக காமாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பாயிண்ட் என்னென்னா ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த ஒரு ரொட்டீன்ஸில். அது எல்லாமே போய் ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து போன மாதத்தில் இந்த மாதம் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கணும், சேல் பண்ண ஆரம்பிக்கணும், ஸ்டாஃபுக்கு கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கணும், ப்ரொடக்ஷன் கரெக்டாக போகுதா, இஷ்யூஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இட் வில் டேக் யுவர் டைம், ஈட் யுவர் டைம். ஸோ அப்போ வந்து தெர் இஸ் நோ ரூம். நீங்கள் வந்து சும்மா ரிலாக்ஸாக இருக்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்குலாம் தெர் இஸ் நோ ரூம். அதேமாரி புக்கு படிக்கிறன்ற ஒரு ரூட் இருக்கும். இந்தமாரி வந்து நான் உட்காந்து டெய்லியும் வந்து ஒரு 1 ஹவர் ஒரு புக்கு படிப்பேன், ஈவினிங் நைட் ஒரு 1 ஹவர் புக்கு படிப்பேன், அது எல்லாமே உருட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவ் சிஇஓஸ் வந்து ஹூஸ் பில்டிங் கம்பெனிஸ் வந்து இந்தமாரி இன்னொருத்தவங்களோட புக்கை படிச்சுலாம் பணக்காரன் ஆக முடியாது, இப்போ சிஇஓ ஆக முடியாது, பிஸ்னஸ்லாம் ரன் பண்ண முடியாது. முக்கால்வாசி இது வரைக்குமே சொல்கிறேன், முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் 99% இது வரைக்கும் நான் படித்த புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ஹேண்ட்ஸ் ஆன் புக்ஸ் தான். சயின்ஸு, இன்ஜினியரிங், டெக்னாலஜி, லீகலு அண்ட் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டோரிஸு, கேஸ் ஸ்டடீஸு அந்தமாரி படிச்சிருப்பேனே தவிர யாரோட ஹிஸ்ட்ரியை வந்து எனக்கு இப்படி பண்ணு, பிஸ்னஸ் பண்ணு, அப்படி பண்ணுலாம் இல்லை. அதெல்லாம் டேரெக்டாக போய் பண்ணி கற்றுக்கிற விஷயம். அதெல்லாம் படிச்செல்லாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் புக்ஸு அந்த ஆல்சோ மோட்டிவேஷனு, ஃபிலாசபிஸு இதெல்லாம் படிக்கிறவங்க கடைசி வரைக்கும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ தே டோன்ட் கோ அண்ட் பிகம் அ டூவர். ஸோ அதனால் இந்த சிஇஓஸ் வந்து இவ்வளோ புக்கு படித்தேன், அத்தனை புக்கு படித்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து தே டூ இட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், நாட் பிஃபோர் தே க்ரோ. அவங்க வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கெலாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க சொல்கிற இடத்துல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க சொன்னாலும் நம்ம கேட்டிருக்க மாட்டோம், பிகாஸ் தே வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதனால் இதுதான் கைஸ் இந்த சிஇஓ உருட்டுன்றது இதுதான். ஸோ காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா ஷார்ப்பாக வந்து பேக் டு பேக் மீட்டிங்ஸு க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும், ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்ரஸ் கண்ணுக்கு தெரியறது தான் நம்மளோட ஒரே வளர்ச்சி. ஸோ ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே, வில் சேக் another video guys and thank you so much for all your love and support and cheers.